உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்த. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க? எதிர்கால இளைய சமுதாயத்துல யாருமே போதைப் பொருட்கள் பழக்கத்துல விழுந்து விடக்கூடாது. இவ்வளவு நாள் சொகுசாக தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டு தமிழிலே வசனம் பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் முத்தமிழ் அறிஞ்ச நாங்கள் தான் தமிழை காக்க வந்தோம்னு சொல்லியிருந்தால இன்னைக்கு தெருவில் இறங்கி கதறான்ல, அதே பெரும் மகிழ்ச்சி தான். திண்டுக்கல் விளையிருச்சு, பழனி போயிருச்சு, நாம் மகிழ்ச்சி, விழுப்புரம் விளையிருச்சு, சேலம் விளையிருச்சு, மதுரை விளையிருச்சு, மயிர விளையிருச்சு. பாடுறா தமிழர் படைய பாடுறா. சன் டிவியில இருந்து எவ்வளவு ஒருத்தன் வந்திருந்தா எடுத்து சூம் பண்ணி போடுறா. நீ நல்ல டாஸ்க்கு வந்திருந்தா எடுத்து போடுறா. என்ன சொன்னார் கலைஞர் கருணாநிதி? 2013 டிசம்பர் மாதத்தில் கூடா நட்பு கேடாய் முடிந்தது, இனி எந்த காலத்திலும் காங்கிரசோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை, கூட்டுமில்லை சொல்லிவிட்டு காரணங்களை அடுக்கினார். என் பிரிய மகள் கனிமொழியை திகார் ஜெயிலிலே கொண்டு போய் அடைத்து கொடுமை செய்ய காரணமாக இருந்த காங்கிரஸ், என் நேசத்துக்குரிய மந்திரி ராஜாவை திகார் ஜெயிலில் போட்டு அடைத்து கொடுமைப்படுத்திய காங்கிரஸ், தயாளு அம்மையாரை கொடுமைப்படுத்தி மனதளவிலே சித்திரவதை செய்து காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் உடனா நன்றி கெட்டவர்கள் இனி எந்த காலத்திலும் கிடையாது என்று சொன்னார். ரோசமும் சொரணையும் உங்களுக்கும் அடியோடு அற்று போய்விட்டதா? கேட்பதற்கு வருத்தப்படுகிறேன். ஈழத்தமிழர்களை காவு வாங்குவதற்கு, கொன்று குவிப்பதற்கு காங்கிரஸ் ஒரு காரணமாக இருந்தது. என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டது என்று சொன்னீர்களே, தமிழர்கள் ஏதும் அறியாதவர்கள் என்று இன்றைக்கு கூட்டு வைத்திருக்கிறீர்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா?